இன்னைக்கு ஊதுவத்தி வாட அடிக்கி தப்புட்டா என் 18ஆம் படி பெரிய கருப்பு மாமா பூங்குடி பாண்டி அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். தவமணி மாமா என்றாலும் விரைவாக சக்திகாளி அம்மன் கோயில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது விக்கிரமங்கலம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் விழா மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். விக்கிரமங்கலம் மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் யாராவது இருந்தால் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது முதலைக்குளம் ஊராட்சி கவுன்சிலர் எஸ் அரவிந்த் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது முதலைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மாமா பூங்குடி பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது முதலைக்குளம் கிராம முதலைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியானது வணக்கம். அதுபோல் நமது கிராமத்திற்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை மக்கள் நேரடியாகவே என்னிடம் தெரிவித்து அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதுபோல் நம்ம ஊராட்சிக்கு மேக்சிமம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக தண்ணி எல்லாம் பிரச்சனையும் நம்ம வச்சுருக்கோம். ஒரே ஒரு போர் பிரச்சனை இருக்குது. போர்னு கீழப்பட்டிக்க நம்ம நாமளே போர் போட்டுருக்கோம், தண்ணி இல்லை. கம்மாக்குள்ள போர் போட்டால் அதை மறிக்கிறாங்க. வேற ஒரு பெர்மிஷன் வாங்கி வேற ஒரு போர் போட்டு தண்ணி ஏற்றுனா கீழப்பட்டியில் தண்ணி பிரச்சனை எப்பயுமே இருக்காது. நன்றி, வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மலை அந்த மலை வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அந்த மாதிரி தம்பி மாதிரி வணக்கம். உங்க கைவரத்தை முத்துறல நடக்கும். ஏ ஐயா மாறே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அம்மாமாரே வணக்கம். உங்க சொத்துல வாங்கிறது எனக்கும். ஏன் ஐயா மாரே உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். போதும் போதும், என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானடா. ஆனா உண்மை சொன்ன நீ ஒரு ஆள் தான்ப்பா. வெற்றிக்கார உட்கார்ந்து முகரை டேய் உன் முகரையை முதல் காமிட்டு அவங்க முன்னாடி ஏன் முகரை நீ பார்க்க வேணாம். அவங்ககிட்ட காமி உன் முகரைய கல்யாண வீட்டுல முட்டை கோசு நறுக்கு வாங்கி வர. டேய் டேய் இல்லடா, நீ வேற ஆட்ட ஓட்டுறா தம்பி. என்ன நீ ஓட்டாத, நான் உன்னைய ஓட்டுவேன். உன்னை ஓட்ட முடியாது. ஏன்னா உன்னை ஓட்ட முடியாது. ஏன் வேணாண்டா. ஏண்டா மீசை வச்சுட்டு வேணா கம்பளி பூச்சி வச்சுட்டு வந்திருக்க. இதுக்குதான் உனக்கு சம்பளம். இது சொல்றது கேள அது ஏண்டா எப்படி சமாளிக்கிற? என்னை நீ ஓட்டிடலாம். ஏன்னா நான் என்ஃபீல்டு. உன்னை ஓட்ட முடியாது. நீ முண்ட பழைய டீ ஊட்டி.
வீட்டு வேறு செய்து கலண்டுறான். போதும்டா. வேற அன்பு கொண்டு இந்த நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, நாடகத்தை எப்படியாவது பார்த்துட்டு போனோம். அதுக்குள்ள தீபாவளி வந்துச்சா? அதான் வெடி சத்தம் கேட்டேன்னா எனக்கு தீபாவளி வந்துச்சான்னு நினைச்சேன். இந்த நாடகத்தை பார்க்கும்போது பப்புன் டான்ஸை கட்டி பிடிக்கும் போது எரிச்ச மதுரா இருக்குமே. வெடி ஓடுங்க, நான் ஒண்ணுக்கு வந்துட்டு வரேன். வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கத்தான். சோத்துல தண்ணி ஊத்துனீங்களா? நான் இந்த விளக்கு பூஜை நடக்கும் போதே நான் வந்துட்டேன். பார்த்தா ஒரே ஒரு பொம்பளை மட்டும் இந்த மை செட்டு கட்டும் போது நீ ஜாய் பாட்டு போட்டியா? அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் ஆனது மாதிரி ஆடிச்சேன். உண்மையிலேயே அருள் இருக்கும், சாமி இருக்கணும். ஆனா சில பேர் இந்த வாரம் என்ன ஓமை காத்து சாமி சத்தியா ஐயா, இந்த வெடியை அங்கே போட வேணாம், இந்த இங்கே வாங்கியா. இங்க நான் வைக்கேன்னா சோழி முடிஞ்சு போக நானும் காசை வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவேன். ஆமா, அப்படி வைக்கணும். பேரன்பு கொண்டு என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவுகள். ஆயர்களை 64 கலை, அதுல அலியா கலையா நாடக கலை. ஒரு ஊருக்கு நாடகத்தை கெடுக்க பார்க்கிறேன். என்ன தம்பி உட்கார முடியலையா? இல்ல டான்ஸுக்கார மடி சும்மாதான் எனக்கு படுக்கலையா? படுத்துக்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அயல்நாட்டுக்காரெல்லாம் பார்த்தா ஒரு சேர்ல உட்காந்தா அவன் பாடு உட்காந்துருப்பேன். தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் 5 நிமிஷம் உட்கார மாட்டேன். இப்படின்ட்டுவேன், இந்த கையை எப்படி வைப்பாங்க, இப்படி வரலுவேன். செய்தி வீடியோ கொண்டு போய் அடுத்த என் தொடையில சுட்டு வச்சு விட்டு பாஞ்சு உருள்வாங்க. இந்த வெடியை நிப்பாட்டுங்கப்பா. ஏன்னா நான் பேசும்போது கவனம் மாறும். மைசெட்டுக்கார பாரா எப்படி உட்காந்துருக்காரு, செட்டை கலட்டிது. மைசெட்டு போறது உண்மையிலே எல்லாமே எனக்கு சாதகமாத்தே இருக்கும். ஏன்னா மைசெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூனிட்டை கலாண்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ற, அடுத்த வருஷம் ஒவ்வொரு குழாய்க்கு ஒவ்வொரு போஸ்ட் மரத்துக்கு கீழே ஒரு செக்யூரிட்டியை போட்டுரு. விடிய காலம் கலட்டும் போது ஒரு சட்டை வித்து எங்களுக்கு சம்பளம் கொடுத்துரு. திருடக்கூடாது. உண்மையிலேயே மைசெட்ல எங்க அண்ணன், நான் சொல்லவே தேவையில்லை, கருப்பையா அண்ணன், நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்க. இங்க இருக்கின்ற சக்தி மாரியம்மன் அருளோடு அடுத்த வருஷம் நான் அந்த மேடைக்கு வருவேன். வரும்போது நீ என்ன பண்ணணும், 2 கோடி ரூபாய் கார்ல வரணும். நான் தெருவில் தெரியும். ஐயா அண்ணே உட்காரு பங்காளி, உட்காரு. ஏன்னா அவன் இல்லைன்னா பொழப்பு நாரி போகும். நம்ம ஊர் நாடகத்தை பூரா இம்புட்டு கூட்டம் எப்படி கூடுச்சுன்னா அது காரணமே முருகன். கை தட்டலாம் முருகனுக்கு. அவனை போய் தள்ளி உட்காருன்ற, நீ வீட்டுல போய் கூற கட்டிங்க போட்டு படு. போவங்களே போங்கடா, நம்மளாம் அண்ணன் தம்பி, ஏன் பாய வரல? ஏன்னா தமிழன் என் வீமுக்குனே வைக்கிறீங்களா வெளிய? ஏன்னா கேட்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை. தீபாவளிக்கு அப்படித்தான் என் மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு வெடி ஓட்டவே போய் சேர்ந்தேன். என்ன பண்ணிட்டேன், இந்த ராக்கெட்டை கம்புக்கூட்டில் வச்சு முண்டை வெடி ஓடுக்கிட்டேன். திருப்பி அந்த திரிய பழக்க தோஷமா வெடி இங்க இருந்ததை அவன் கவனிக்கல. அந்த கெங்க கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன். அப்புறம் ராக்கெட்டு வரணும்னு போய் சூத்துல வெடிச்சு சோழி முடிஞ்சு. பொம்பளையால ஏத்தா பிடிச்சிருக்கிறீங்க கெக்கன்னு 5 வாரு பொம்பளை சண்டை வந்துருச்சு.
ஆளுக்கு அரைப்படி மண் அள்ளிக்க தகத்த மண் அள்ளிக்கிட்டு தூத்து. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டும் போது எம்சாண்ட அடிச்சு வச்சிருக்கேன். 2 பொம்பளைக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தாலே முண்டைய மண்ணை தேர்றாளுங்க, மண் இல்லை. ஓடி போய் அவன் வீட்டில் கிடந்த எம்சாண்ட தூத்தி அந்த பொம்பளைய வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. கடைசியில் அவன் மண்ணு இல்லாம வீட்டை இடிச்சுட்டு இப்ப பெரியார்ல வெள்ளரி பிஞ்சு விற்கிறான். ஏன்டா டப்பு டப்பு கடிக்கிறேன் தட்டாதரா முண்டை. ஒரே விஷயம், நான் வாகடாக்கும் போது எதுவும் பேசக்கூடாது. தட்டாது. நான் உள்ள போயிட்டேன்னா உங்க பொழப்பே கிடையாது. இது ஊரை எனக்காக வந்த கூட்டம். கை தூக்குங்க எல்லாரும். அவ்வளவுதான், பருப்பு வேகாது. ஏன்னா சுத்தி வச்சு வேலை மாட்டான். நான் கஷ்டப்படக்கூடிய கலைஞனை உலகத்துக்கு காட்டுவேன். இதே என்னுடைய வேலையே. அதே மாதிரி எந்த மக்களும் கஷ்டப்பட்டால் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இந்த எம்கேஆர். ஏன்னா எனக்கு கட்டுக்கடங்காத என் தமிழ் சொந்தங்கள் இங்க இருக்கு. நான் பயப்படேன். நீ யாரு எம்கேஆர்ன்ற? அன்னைக்கு ஒரு வயசான ஆளு மேடையில எனக்கு மாலையை போட்டுட்டு 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு அவர் பேசுறார். தம்பியை 12 வருஷமா நம்ம ஊருக்கு நாடகத்துல போடணும்னு நாங்க வெளியா இருந்தோம். மாப்பிள உட்கார், மாப்பிள உட்கார் மங்காளி. ஐயப்பனா ஐயனாரா? ஐயனாரு உட்கார வை. உட்கார் சிக்க. நல்லா இருப்போம். காலில் விழுகிறேன். உட்காரியா? நல்லா இருப்பா ஐயா. உட்கார் உட்கார். வர வர என் பொழப்பு அவசாரி பொழப்பாய். நான் என்ன பண்ண சொல்றேன் ஐயா? எல்லாருமே இந்த ஒரு வயிற்றுக்காக. ஏன்னா போதை மனிதனை அழிச்சிடும். உண்மைதானே? அப்போ போதையில போட்டுட்டு ஊருக்குள்ள நடுவு இதுல முண்டமா வருவேன். மறுநாள் போதை கேட்ட நான் அதெல்லாம் கிடையாது. ஜட்டி போட்டிருந்தேன். என்ன மைத்த போட்டிருந்தேன்? ஏன்னா காலங்கள் அப்படி ஆயிப்போச்சு. பூராமே மது சூது இந்த கலக்கிட்டாங்கல்ல, இந்த கலக்கிட்டாங்கல்ல. இந்தியா மக்கள் மாதிரி வளர்ந்தாங்க. ஆகவே அழகாதான். கணேஷ் கோயிலை போடு வெதர்ல வச்சிருக்கேன். ஒண்ணு தண்ணி அடிக்கணும், இல்லைன்னா செய்தி பிடி இழுக்கணும், இல்லைன்னா பில்டர் இழுக்கணும், இல்லை கணேஷ் கோயில் இருக்கணும். எந்த பழக்கம் இல்லாதவே பொம்பளை விஷயத்துல கெட்ட ரோக்கரா இருப்பேன். சேலை கட்டினா கூட அந்த கல்லுல சேலை கட்டினா கூட அப்படியே இருப்பேன். 2 பார்த்துட்டு போயிடுவாங்க. அமைதி அமைதி. மாட்டை அவுத்து விட்டுருவேன். தம்பி தம்பி டேய், ஒண்ணு டவுசர் போடு, இல்ல வேட்டியை கட்டு. டவுசரே ஓட்ட வளர்ந்துருச்சே. இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, கொத்தனாரெல்லாம் இங்க வந்திருப்பீங்க. ஏன்னா கொத்தனார் வந்து எத்தனையோ வீட்டுக்கு நீங்க ஒளி விளக்கா விளக்க ஏற்றி வைக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். சித்தாளு கீழே இருக்கும் போது நீங்க சாரத்துக்கு மேல ஏறுறீங்க, சட்டி ஓட்டி ஏன்னா கீழே இருந்து சித்தாளு சாந்து சட்டியை தூக்கி கொடுத்துட்டு என்னென்ன தூக்குண்டு இருக்குனே அப்படின்னு. ஆனா அவன் கொண்டுன்னு அதுக்கு தெரியல. அது மிரண்டு விடக்கு விடக்குன்னு உதவி. இதெல்லாம் நடக்குது ஐயா. போடுறது இல்லையா? வேற ஒரு ஸ்கேன் எடுத்து உள்ள அனுப்பிவிடுங்க. ஐயா நான் பாக்குறதுக்கு என்ன மாட்டாங்களா? ஏன்னா சிரிப்புக்கு மிஞ்சி பேசா இருக்கு. நான் பேசும் போதே பேசா சார் போய் கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்ன கருத்துனா,
கணேஷ் கோயிலே போடாதீங்க ப்ளீஸ், கீழே ஓடாதீங்க. கணேஷ் கோயிலை போட்டு ஒருத்தன் கடவா தொண்டையெல்லாம் வந்து மதுரை பெரியாஸ்பத்திரியில் பெட்டில் கிடந்திருக்கேன். வாயெல்லாம் அரிச்சு அவனை ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன், சொந்தக்காரன். போயிட்டு விசாரிச்சிருக்கேன், எத்தனை வருஷமா கோயிலை ஓடுற? 22 வருஷம். டாக்டர் காப்பாற்ற முடியாதுட்டாங்களா? இவன் பார்க்க போனவன் ஜட்டிக்குள்ள கையை விட்டு கோயிலை எடுத்திருக்கேன். அப்ப தொண்டை ரொம்ப அரிச்சிருச்சு. அவ்வளவுதான், நீ பிழைக்கிறது கஷ்டம். ஆண்டு இருக்கேன், பெட்ல வந்து செத்தே அவனை. அவனே அதை செஞ்சுட்டு தானே படுத்து கிடக்க. அதை செய்யலாமா? ஏன்னா இந்த தமிழன்ட்ட உள்ள வீரன் உலக நாட்டுல உள்ள எவன்ட்டையும் கிடையாது. என் தமிழன்ட்ட வீரர் போதும் போதும் இருங்க. இப்பத்தானே சொன்னேன், கிருத்தனை முடிச்ச வேலையெல்லாம் இருங்க. சொல்றதுக்குள்ள ஊன்னு என்ன ஊதாங்குறையா இருங்க. வெளிநாட்டுக்காரன் காளையை அவுத்துடுவேன், பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல பார்த்துருப்பீங்க வீடியோலாம். அந்த காளைக்கு முன்னாடி ஒரு துண்டை மறைச்சிக்கிறாங்க, அப்படி தவுவேன், மாடு போய் ஒரு கூண்டுகளை நின்றுக்கிறேன். ஆனால் என் தமிழை மாறி ஜல்லிக்கட்ட காளையை அடக்கி உலக நாட்டுக்கு பயம் காட்டினவன் தமிழன். மியூசிக் எல்லாம் வேற, நான் பேசுற வசனங்கள் கேட்டாதே அவங்களுக்கு புரியும். பாடும் போதே வாசிக்கணும், வாசிக்காத யாருமே பேசாம. ஏன்னா இந்த வீரத்தை உலகத்துக்கெல்லாம் காட்டியவன் என் தமிழன். தமிழனுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. ஆனா தமிழை மாதிரி உலகத்துல செய்வனை வைக்க எவன் பறக்க முடியும்? செய்வனை பிச்சுவேன். ஒண்ணு செய்வன காசு வெட்டி போடுறது, கழுத்திருப்பேன் கோழி சேவலை வீட்டு வாசல்ல பதைச்சு வைக்கிறது. இந்த பொம்பளையாரெல்லாம் சிரிக்குதுங்க வா. ஏன்னா பொம்பளையார் என்ன நீங்க லேசாக்கு. மாஜானியம்மன் கோயில் எவ்வளவு பெரிய கோயில், அங்கே போய் மாமியா மருமகளை காலி பண்ண 2 கிலோ மிளகாய் அரைக்கிறான். அத்தா எப்படியாவது அவன் முண்டை காலுகையை இழுத்தணும்தான். அங்கிட்டு மருமக மாமியாவை காலி பண்ண 3 கிலோ மிளகாய் அரைக்கிறான். என் மாமியாவுக்கு நீரே வரக்கூடாது அத்தா. ஆக மொத்தத்துல மாசாணி அம்மா பாக்குது, 2 முண்டையில இந்த மிளகாயை வேஸ்ட் பண்ணிட்டாளுங்களே. இது இருந்தாலும் மிளகாத்தூள் அரைக்கலாம். பிரயோசனம் இருக்கா? வெட்டுடைய காளியம்மா என்ன தங்கச்சி கூட்டு போட்டா, கூட்டு போய் அந்த கிளிக்கு நெல்லு கொடுத்து பாருங்க. கிளம்பிட்டேன் பாரு. அடுத்து இவங்க சப்ஜெக்ட் பாரு. பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் லீவு. ஆனா பொம்பளையால ஆம்பளையால கூட தாய் தகப்பெல்லாம் அழுவிய. நான் 1.5 மாசத்துக்கு இவங்களை மேய்க்கவே முடியாது. நீ அகத்தி கொலை கட்டினாலும் அத்துருவாங்க, மேய்க்கவே முடியாது. அங்கே வாத்தியாரு பள்ளிக்கூடம் வந்துட்டா அவன் பயப்படுறேன். எவனையும் டேண்டா நம்மளை விழுத்தாடி போட்டு பாயிறாங்களே, லீவ் விட்டது நல்லதுன்னு அவன் நினைக்கிறேன். ஆனால் பள்ளி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகையெல்லாம் பெத்த தாய் தகப்பனுக்கு சமம். நான் அன்று சிவகங்கை மாவட்டம் மல்லல்லை படித்தேன். உங்கள் மத்தியிலே உலகம் தெரிந்த ஒரு பப்புனாக வளவர்கள் கோமாளி. படிப்பு அவசியம். எந்த கலையிலையும் யாரும் பெரியாலே கிடையாது. இந்த உலகத்துல யாரு பெரியாள்னா நம்மளை 10 மாசம் சுமந்தெடுத்து பெற்றாலே தாய் தான் பெரியாள். யாருமே பெரியாள். திறமைக்கு தான் பரிசு. அலங்காநல்லூர்லையும் பாலமேட்டிலையும் 1000 காளையும் 1000 காளையை அடக்கக்கூடிய 1000 வீரர்களும் களை இறங்குறாங்க. அந்த 1000 மாட்டுக்குமே காரு கிடைப்பதில்லை, 1000 வீரருக்கும் காரு கிடைப்பதில்லை. அங்கே திறமைக்கு தான் பரிசு. அதே போலதான் அந்த நாடக கலையில் திறமைக்கு தான் பரிசு பங்காளி. அதான் உண்மை, அதான் உண்மை. வாங்க காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. ஏன்னா
உலக நாட்டிலேயே 2ஆம் இடத்துல இருக்கிற காவல்துறைனா தமிழ்நாட்டு காவல்துறை தான். வாங்க 2 பேர்த்து மேல கணேஷ் கோயில கேஸ் போட்டோம். வாங்க ஐயா 2 வார்த்தை பேசுங்க. என்ன 2 பேர் மொத்தம் பண்றேன். 2 வார்த்தை பேசுங்க. யாரும் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. பெரும் மதிப்பிற்குரிய கீழப்பட்டி பொதுமக்களே, இந்த நாடகத்தை அமைதியா இருந்து நல்லபடியா காலையில வரைக்கும் நல்லா பார்த்து ரசிச்சு சந்தோஷமா இருங்க. இவரை புக் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு புக் பண்ணிருக்காங்களாம். அதனால அவருடைய விஷயத்தெல்லாம் கேட்டு நல்லதை மட்டும் எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க. நாடகம் போட்டதே கெட்டது. நல்லபடியா எங்களுக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் சந்தோஷமா இந்த நாடகத்தை கட்டுகளிக்குமாறு காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது முதலைக்குளம் ஊராட்சி கவுன்சிலர் மாப்பிள்ளை எஸ் அரவிந்த் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏன்னா நீயே வீட்டுக்கு கொண்டு போய் இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் ராஜ நடிகர் சாமிநாதன், எங்களது ராஜ நடிகர் பட் அண்ட் ஹார்மோனிய கலைஞர் சாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தம்சு சிவம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மிருதங்கத்தை கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஏய் குச்சியை பிடிங்க தாண்டி பெரிய வெறிஞ்சு. அப்புறம் இருவேன் பெரிய தம்சு சிவமணி, இருவேன் நல்லா இருப்ப. உன்னைய மாதிரி வாசிக்க ஆடே இல்லப்பா. நீ நம்பர் 1 ஆள் ரவுண்டு கை தட்டுப்பா போதுமா? இரு நல்லா இருப்ப. என்ன பிரச்சனை? என்ன தும்முன்னு போகாது, மெதுவா போங்க. போ நான் பயமா இருக்குல்ல. எங்க அண்ணன் பால்சாமி பல நாட நிக்குதா? ஏன் மழை வச்சுச்சா? தாளம் சென்றிருக்கும் நகைச்சுவை நடிகர் அன்பு தம்பி திருப்பதி அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்துறாங்க. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காலமங்கலம் முறைய அவனுக்கு பதிலாக என் பங்காளி வா 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 வா. டேய் எவன் முத்தம்னா நினைக்க மாட்டான். நீயே முருகனுடைய நம்ம யூடியூப்ல நம்ம அன்பாலயத்துல நீ ஒரு ஆள்ற சிங்க இங்க வா. முறைய நானு எல்லாமே நீதான். நன்றி. எனக்கு கட்ட பையன் கொண்டு போ. காலையா தக்காளி வாங்கிட்டு போனோம். போதும் போதும் போதும். நாடகம் கெடுது. நீ தானே சொன்ன கொல்லப்பட்ட நாடகம் கெடுதுன்னு போட்டுக்கிறேன். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாது அன்பு கிராமத்தார்களே. அன்புதான் முக்கியம் ஐயா. ஒரே விஷயம், இந்த துண்டு மாலை இதெல்லாம் போட்டு நடிகர்களை இது பண்றதோட அந்த நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பணமா கொடுங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. பெருமை இல்லப்பா. ஏன்னா இது நடந்த உண்மை. நான் அன்பாலயம் என்று ஒரு ஆதரவு ஹோட்டல்ல வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே நாடகம் பேச வந்த ஒரு ஊருக்காரர் சொன்னாரு, பெரியார் தம்பி நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, என் புட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய. சரி நம்ம போகும்போது என்ன கொண்டு போக போறோம்? நீங்க நல்லா இருக்கணும், போகும்போது என்னத்தை கொண்டு வரோம் அப்படின்னு போனவே என் செருப்பை கொண்டு போயிட்டேன். என்னத்தை கொண்டு வரேன், என்னத்தை கொண்டு வரேன். ஏன்னா இப்படி இருக்காங்க உலகத்துல. என்னப்பா சுத்தச்சு போச்சா? மற்ற கோமாளி மாதிரி நினைச்சு நீங்க நடிக்கிறதுலாம் ஏன்ட்ட செல்லாதடி. முக்காத்துட்டு போறாது உனக்கு. ஏன்னா அசலூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்க என் உறவுகளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு கூட தெரியாம ஆர்வத்துல வந்திருப்பேன். எத்தனை பேர் தள்ளிட்டு போறாங்களோ. அதுல இந்த டான்ஸ்
நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே பூரா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போனவே ஒருத்தன் அரை மணி நேரமா மிதிச்சிருக்கேன். ஒருத்தன் வந்து சத்துன்னு அரைஞ்சேன், உன் வண்டி அங்கே நிற்குதா. ஏன்னா பூராமே பதட்டம். இந்த மாசுக்கு போட்ட டைம்லாம் ஒருத்தன் போய் கவிதா ஏறுன்னு ஒரு பொம்பளைய கையை பிடிச்சி வந்துருக்கேன். அவன் இன்னொருத்தையும் போட்டாச்சு. அது அப்புறம் விளக்க மாத்திட்ட அடிச்சு மாசுக்க கலச்சி. ஏன்னா எல்லாமே பதட்டம் தான். இந்த உலகத்துல சில பேர் இந்த ஆபீஸுக்கு போறேன் வேலைக்கு போறவன் எல்லாமே எடுத்துறேன் பைக்கே எடுக்காம நடந்து ஓதிட்டு இருப்பாங்க. பைக் வீட்டுல கிடக்கும். அதே மாதிரி கவனம் தேவை. காவல்துறை அதிகாரி இங்க வந்தாங்க. இரவு பகல் பாராம நம்மளுக்காக அவங்களுடைய குடும்பத்தை விட்டு உழைத்து கொண்டு இருக்க காவல்துறை நல்ல அதிகாரிலாம் இருக்காங்கயா. இப்ப அவருக்கு பொன்னாட ஓத்துனார் இல்ல, இதை வச்சே நாளைக்கு அந்த போலீஸ் பிடிக்கும் போதே அந்த பொன்னாட ஓத்துனர் நின்றுக்குருவார். லைசன்ஸ் இருக்கா? ஏன் நான் தான் அன்னைக்கு உங்களுக்கு துண்டு ஓட்டேன். லைசன்ஸ் இருக்கா? துண்டு ஓட்ட அப்புறம் காப்பிலாம் வாங்கி கொடுத்தேன். சில பேரு நம்மளே நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்திருக்க. மாப்பிள்ள ஹெல்மெட் எங்கயா? போலீஸ் நிக்குதியா? பெரிய டிஎஸ்பி. போலீஸ் பூரா எனக்கு நல்ல பழக்கம் போவேன். அங்கே போனோடனே அப்படியே கையிலாம் இறக்குறேன். என்னங்கயா? இல்ல இல்ல என்னமோ சொன்னேன் போலீஸ் மாமாலாம் இருக்காருன்னு. அது தொண்டி இல்ல, மதுரையில யாருமே இப்படிலாம் அடி வாங்கிருக்கேன். ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துல அடி வாங்கினது எப்படின்னா, எங்க வாத்தியார் ஒருத்தர் முனியாண்டின்னு இருப்பார். அவர் வீட்டுல வெஞ்சனை வைக்கலைன்னா என்னையத்தையும் போட்டு அடிப்பேன். நான் என்ன விட்டேன், ராதா கையை நீட்டுறான்டார். நீட்டினேன், அடிச்சாரு. சரி பள்ளிக்கூடத்துல எப்படினால பண்ணுவான். இவங்களுக்கு எல்லாம் அடி கிடையாது, நம்மளாம் அடி வாங்கியிருக்கேன் எல்லாரும். இன்னொரு அடி அடிச்சாரு. மூணாவது அடி அடிக்கும் போது கையை எடுத்துக்கிட்டேன். அவன் இதுல அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுக்கிட்டு மறுபடியும் வாத்தியார் மறுநாள் வரும்போது எப்படி வந்தாருன்ற இல்ல சரியா செய்யறான். பூரா புதுக்கு மருந்து போட்டேன். நான் வாத்தியார் சரியா செய்யறேன்னு சொன்னேன். வாத்தியார் செஞ்சு தாய்மார்கள்லாம் இன்னைக்கு தாய் இல்லாமல் நாங்கள் இல்லை. பெண்கள் தான் நமக்கு நாட்டினுடைய கண்கள். இந்த வாரியா தாய் பேசுற உங்களையெல்லாம் இம்மிடியா வீட்டுக்கு போயிருக்கு. என்ன பேசுற? பெரிய பஞ்சாயத்தா? 100 நாள் வேலையில ஒரு நிமிஷம் தாங்க முடியல. இங்கே வந்து இது பண்றேன் மாட்டாங்க. ஆமா மக்களே, புருஷனை போட்டு வெளியே 10 பேர் சேர்ந்து ஓட்டு அடிச்சிருக்கேன். புருஷன் கத்துறேன், ஐயோ ஐயோ. கொண்டாட்டி வேகமா வந்தவ சன்னலை திறந்து பார்த்துக்கிட்டு, நான் ஒரு 5 நிமிஷம் அடிங்க விளம்பரம் போடட்டும். திருப்பி வர்ற புருஷன் இப்படி வர மூஞ்சி ஈஞ்சினான். எங்க உங்களையா ஓட்டு அடிச்சாங்க? நல்ல வேலை நீ நீர்மாலைக்கு வராம எப்பயாவது வந்தேன். சண்டாளி, நான் உங்களை பார்க்கவே இல்லை. பார்த்த நடி சன்னல்ல இருந்து பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு சீரியல் கண்ணை மறைக்குது. சீரியல் பாக்குறீங்க எல்லாரும் பாருங்க. பள்ளிக்கூடம் பயில்கின்ற மாணவ செலங்களை இடையிலே நீங்க கைபேசியை கொடுத்தீட்டா உங்கள் குழந்தை கெட்டு போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. உண்மை. இந்த வயலில் இந்த அண்ணெல்லாம் உட்காந்துருக்காரு. சிடோன் சோத்துக்குள்ள அடிக்கும் போதே எந்திரிக்கணும். இப்ப எல்லாமே வந்து நல்லா பாருங்க, என்ன கேட்டாலும் வந்துடும். வள்ளிதர்மன் நாடகத்திலேயே 20 வருஷத்துக்கு முன்னாடி நாரதர் வள்ளியும் புராணம் பேசுவாங்க, பொது அறிவு பேசுவாங்க. நீங்க கேட்டு போனீங்க. ஏன்னா அன்னைக்கு டிவி பார்க்கறதே பெரிய விஷயம். ஊர்ல ஒரே ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும். அந்த டிவி திடீர்னு பார்த்தா இந்த ஆண்டை காத்தடிச்சு திரியும். கொசுவா மொக்கி கரண்ட் போச்சுன்னா எல்லாரும் போய் கும்பிட்டு விடுவாங்க. ஆத்தா கரண்ட் வாத்தா. சச்சின் டெண்டுல்கர்லாம் கிரிக்கெட் விளையாடுவாரு. அப்பெல்லாம் அதெல்லாம் ஆர்வமா பார்த்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லார் கையிலையும் போன் இருக்கு. ஆமா, நீ என்ன வேணா கேட்கலாம். பித்த ஒரு மருந்து எப்படி வந்துடும். ஆட்டுக்கால் சூப்பு வைப்பது எப்படி வந்துடும். அன்னைக்கு ஒரு பொம்பளை 4வது மாடியில் நெடுக்கிட்டு கேட்கறது செல்லுல, சுடுதண்ணி வைப்பது எப்படி. அவளையெல்லாம் மசத்தை அறுத்தாங்க. சுடுதண்ணி கூட போட தெரியாம. அது யாரும் எங்க ஆத்தாமாளுக்கு சிரிப்பா பாரு.
உலக்கைனால தான் அப்படி இருக்கேன். ஏன்னா பெண்கள் தொண்டையில உள்ள முடிச்சு வந்து நரம்பு இல்லாத முடிச்சு. ஆமா, அதுக்கு மாதிரி பேச முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் 2 ஒம்பளையை சேர்ந்து ஒரு வீட்டையே காலி பண்ணி விட்டுருச்சு. தினமும் இந்த ஐஸ்காரன் ஊர்ல ஐஸ் விற்கிறாங்கல்ல, அவங்க எங்கே வந்து ஐஸ் வண்டியை நிப்பாட்டுவாங்கன்னா அதிக குழந்தைகள் உள்ள வீட்டில் வந்து ஐஸை நிப்பாட்டுவேன். அந்த ஆர்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வீட்டில் குழந்தை வர்ற வரைக்கும். டெய்லி வந்திருக்கேன் அந்த 4 உள்ள வீட்டில். அதை 2 ஒம்பளையை 100 நாள் வேலை வாங்கும்போது பேசுகிறாள். டெய்லி இந்த ஐஸ்காரையை வந்து அவள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாள். ஆமாம், அந்த பிள்ளை இருக்கிறதுனால ஐஸ் விற்க வரேன். அவனை தாண்டி 3 வருஷமா வச்சிருக்கேன். இந்த மூத்தவன் கண்ணெல்லாம் அவனை மூத்தவன் நடுவில்வன் கடைசி இந்த பொம்பளை 3மே அவனுக்கு பிறந்தது. அண்ணனை ஐஸ்காரை வந்து ஒன்று திருந்தவன் இந்த முட்டையில் தெரியல. அவன் வண்டி விட்டுட்டு இப்போ அப்படியே கேரளா போயிட்டான அடிமாட. உண்மைதானே? ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஆமா, ஆம்பளை பல்லே லேசா நினைச்சுக்கிறீங்க நீங்க. உங்க சப்ஜெக்டுக்கு வர்றேன். மாமி மச்சினன் போன் அடிச்சா என்ன சொல்லுவேன்? மச்சான் எங்க இருக்கிய? நான் ஜக்காவில் இருக்கேன். மாயா வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, ஓ ஒட்டி எடுத்துட்டு போ, அது வேலை நடக்கல. அவங்க அம்மா போன் அடிக்க சொல்லு. அடே எங்க இருக்க? என்ன என்ன உசிரப்பள்ளியில் இருக்க? என்ன வீட்டுக்கு என்ன இல்லடா, தாலிக்க வாங்கிட்டு வர. ஏய், உன் புருஷனை வாங்கிட்டு சொல்லு. பேசுறேன். எந்த ஊர்லயும் நீங்க தலைமுறையா போகவே காட்டி கொடுத்தோம். ஆனா காதலி மட்டும் போன் அடிச்சுனா இந்த கோபமா பேசுறீங்க பூரா, ஐயா அமைதியா இருக்கியா? இருங்க, கருத்துக்களை சொல்ல வேற. எங்க அப்புக்குள்ள எல்லாருமே டென்ஷன் ஆகுறீங்களே. எப்படி நாடகம் 2 ஆளுகளை முடிஞ்சிடும் போல. எல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நான் தான் டென்ஷன் ஆகிறேன். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. உலகத்துல தாய் தந்தை தான் நமக்கு தெய்வம் மட்டும் நான் சொன்னேன். தாய் தந்தை இருக்க வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. இப்ப நானே எங்க அம்மா சொல்லுச்சுன்னா வேலை மச்சா பாருமா அப்படின்னு. ஆனா பாசம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தாய் நம்ம உரிமையோட பேசுறோம். ஆனால் காதலிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இந்த பிள்ளை எச்சிய கூட துப்ப விட மாட்டேன். நான் உன்னை செருப்பிட்டு அடிப்பேன்னு கேட்கும். நீ அடிக்காதவன் கை வலிக்கும்டா செல்லம், நானே அடிச்சுக்கிறோம்ட்டு நடு காட்டுல நெடுக்கிட்டு அவனா அடிச்சுக்கிட்டு செருப்பு. எப்படி பேசுவாங்கன்றது போன்னு பேசும்போது நைட்டு 12 மணிக்கெல்லாம் அடிப்பாங்க. அடிச்சு போர்வையை பொத்திக்கிட்டு சொல்ற, என்னடா சாப்பிட்டியா? எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. சாப்பிட்டியா? உடனே அந்த பிள்ளை சாப்பிட்டேன் தான். என்னடா சாப்பிட்டு? சோறு தான். விடவே மாட்டேன். அரிசி நவாப், நானும் நவாப் தான். கேஸ்ல வச்சியா ஸ்டவ்ல வச்சியா? நோத்தா ஈரல வச்சேன். வச்சா முடிச்சுக்கிறேன், முடிக்கவே மாட்டேன். கடைசியில எனக்கு ஒரு ஒத்த குடியா? ஃபர்ஸ்ட் நீங்க குடியா ஒண்ணு ப்ளீஸ் சங்கம் குடியா குடியான்னு சொல்லி 3 மணி நேரமா சொல்லுவேன். அந்த முட்டைக்கு கொடுக்காது. கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், மூடிக்கிட்டு படுத்துறேன். இதுதான் காதல். காதல் செய்வது குற்றம் என்பது எம்கேஆர் சொல்லவில்லை. காதல் செய்யுங்க. காதல் செய்தாலும் பெற்றதாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்க. உண்மைதானே? இன்னைக்கு இந்த யூடியூப்ல உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும். நான் ஒண்ணு சொல்ற விஷயம் நடக்கும். இன்னும் 5 வருஷத்துல காதல் திருமணங்க அதிகமா ஆகிவிடும். உண்மை அதே ஐயா. இனிமேல்லாம் ஆம்பளை பையலா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு அந்த வண்டியை பிடிங்க வைங்க. பங்காளி பங்காளி மெதுவா போங்க, உங்க 100லயே போங்க. கொஞ்சம்
ஓரமா உட்காருங்க. ஏன்னா இளங்கன்று பயமறியாது. தும்முன்னு போய் அவரை காலி விட தெரிஞ்சேன். சைலன்சரு வாயில விட தெரிஞ்சேன். பேசாம இது இங்க திரும்பு பங்காளி, இங்க திரும்ப பங்காளி. உங்களை வச்சுக்கிட்டு இது நாடகமான பள்ளிக்கூடமானு தெரியல. சரிங்க சரிங்க ப்ரோ. நான் மாலை ஓட்டுருக்காரு வாரு. அப்படி தெய்வத்துக்கு பயபக்தியோடு மாலை ஓடுங்க. சில பேர் திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனிக்கு, ஐயப்பனுக்கு மாலை ஓடுறேன் பூரா தண்ணி அடிக்கிறேன் போடுறேன். சத்தியம் பண்ணுவேன். திருச்செந்தூருக்கு மாலை ஓட்டு நடந்து போறேன். 3 வருஷம் புடுங்கினேன். இரு கதை சொல்ல வரேன். இந்த மாலை ஓட்டு பொண்டாட்டிக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், உன்னை குடிக்க மாட்டேன், நீ உன் பிள்ளைகளை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ணிட்டு மாலை ஓட்டு திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது கூட போன ஆளு கிளப்பி விட்டுருவாங்க. குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு மாலை ஓடுறேன் பாரு. இந்த கூட மாலை ஓட்டு போனவன் ஜெயிச்சா தூண்டுவேன். திருச்செந்தூர்ல இருந்து மதுரை ஓடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். மண்டை காயும். அங்க ஆளு கட்டிங்க போட போறோம், நீ வர்றியா? இந்த சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இதோட குடிக்கவே மாட்டேன். ஏய் சரக்கு தாயா குடிக்கூடாது சத்தியம் பண்ணேன். பீர் போடியா, பீர் போடியா, அது கேஸ் தாயா. 2 தடவை மோண்டு விட்டா சரியா போங்க. சரின்னு பீர்ல ஆரம்பிப்பேன். பீர் ஒண்ணு பண்ணாது, சத்தியம் ஒண்ணு பண்ணாதுல்ல. பீரை ஒண்ணுல ஆரம்பிப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கு. அந்த பையன் வந்து செக்கான உடைய கிடக்கு. இவன் இங்க வீட்டுக்கு சட்டியோட வருவேன். ஏய் மைசெட்டுக்கார எதுக்கு சிரிக்கிற? மைசெட்டு உனக்கு ஒரு காமெடி வச்சிருக்கேன். ஒன்னே சொல்லல, ஏத்து வச்சு விட்டுக்கூடாது. ஒன்னே இல்லை, இது வந்து இங்க அந்தாங்கி அங்கிட்டு நடந்த உண்மை பங்காளி. காட்டுக்குள்ள நாடக மேடை. அப்ப மழை அடிச்சு ஊத்திருச்சு. மழை பெஞ்சா இந்த ஸ்பீக்கர் வைக்கிற ஸ்டாண்டு கூட ஈரத்துல நிக்காதுல்ல. மைசெட்டுக்காரு என்னை நாடகத்துக்கு நான் போட முடியாது. நான் சொன்னேன், என்ன 10 பேர் பொழப்பு பாவம், இதை வச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துறேன், நீ எப்படியாவது மைசெட்டை போடு அப்படின்னு சொன்ன உடனே பாக்ஸ் வைக்க இடம் இல்லைன்னு பக்கத்துல ஒரு கண்டெய்னர் லாரி நின்றுச்சு. அதுல தூக்கி வச்சு போடுன்னு சொன்ன உடனே 4-5 பாக்ஸ் மேல தூக்கி வச்சு நல்லா பாட்டு போட்டு விட்டேன். மைக்கு போட்டேன். நாடகம் ஓடிச்சு. 1 மணிக்கு மேல லாரியை காணோம். ஏன்னு கேளு. அந்த லாரிக்காரன் கிடா வீட்டுக்கு வந்தவனா. அவன் பாக்ஸ போதையில பார்த்திருக்கேன், கிடா மாதிரியே தெரிஞ்சிருக்கு கண்ணகிட்ட. திருப்பி மைசெட்டுக்காரன் ஓடி இருக்கேன் 35 கிலோமீட்டர். இங்க வந்து பார்த்திருக்கேன் ஆம்பளை பறக்கான. உன்னை நீ தூங்குவ எப்படி உன்னை காட்டி குடிச்ச பற்றியா? பேருந்து பேருந்து என்பது உண்மையிலே 18ஆம் படி கருப்பனுக்கு அடுத்து நம்மளை பாதுகாக்கிறது யாரு தெரியுமா? டிரைவர் தான். டிரைவர்கள் இங்கே இருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரியும். ஏன்னா டிரைவர்லாம் இரவுகள் பாராம கண்முழிச்சு நம்ம எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்த ஒரு சம்பளம் கொடுத்தாலும் நம்ம உயிரை பாதுகாப்பது டிரைவர். டிரைவர் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். அப்படி டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கத்து சீட்ல பஸ்ல உட்கார ஆளுகள்லாம் பேசாம இருந்தியா. ஏன்னா டிரைவர் அவன் 10 நாளா இறங்காம டவுன் பஸ்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கான் பாவம். டவுன் பஸ் வட்டையெல்லாம் திருப்ப முடியாது, ஓட்டு. ஆனா டவுன் பஸ் மாதிரி ஒரு கீழாடு உலகத்திலே கிடையாது. எப்படி இருக்குன்ற 7 இடத்துல வெல்டிங் வச்சிருப்பாங்க. ஒருத்தன் கவட்டுக்குள்ள இருந்து வந்து இப்படி நிக்க கண்ட்ரைட்டு புரியுங்களாரு ரைட் போட்டும் போறதுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துட்டான். அப்படி டவுன் பஸ் பாவம். டிரைவர் இன்னொரு டிரைவர் மாத்தி விடுற டிரைவர் மக கல்யாணமா பாவம். அந்த ஆளு 10 நாளா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிட்டு அந்த ஒரு ஆளே ஓடிக்கிட்டு இருந்திருக்கேன். நைட்டும் பகலமா ஒரு ஆளா ஓடிட்டு போகும்போது பக்கத்து சீட்ல இந்த டிரைவர் இப்படி ஓட்டுறாருல, இந்த சீட்ல உட்காந்துட்டு ஒரு பையன் கூகுள்ல கேட்கிறேன்,
செக்ஸ் வீடியோ. டிரைவர் இப்படி ஓட்டிக்கிட்டு டிரைவர் அவன் தூக்கத்துல கண்ணெல்லாம் அப்படி போயிடுச்சு, மருந்து பண்ணி மாதிரி இப்படி பார்த்தேன். வீடியோ வரல, அந்த பைய கத்திட்டேன், தமிழ் செக்ஸ் வீடியோ. கடைசியில் மொத்த வீடியோ எடுக்க வந்துட்டாங்க ரிப்போர்ட்டர்லாம். இது ஏன் சொல்றேன் நீ கேட்டாங்க, நிச்சயமாக வண்டி ஓட்டு கேட்டு ஒரு சின்ன சாங்கு பாடிக்கிறோமா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் மாசுமிகு நம்மளா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா ஐயா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அங்கே விண் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகதுவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்காக கைதட்டின என் தமிழருக்கு நல்லது நன்றி. இந்த மாணவ செல்வம் இந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஆள் தான் நான் கைதட்டேன். நீ என்ன அடிச்ச அப்படியா? வீட்டில் போய் தனியாடி அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து கைதட்டிதான் நன்றி சொல்லணும். விசில் அடிக்கிறேன்னா நான் மாடாவை தூர்றேன். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. அவர் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. ஏன்டா டாட்டாஜி ஓட்டுற மாதிரி புழு புண்ணாம ஜோசியர் சொன்ன மாதிரி என் ஜாதகத்தில் ஜோசியர் சொன்னார், எம்கேஆர் நாடகத்தெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க, ஆவணி 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலும் உன் ஜாதகத்தில் ஒரு கொலை விடுற மாதிரி நீ இல்லை, பேசாம இருக்கிறது நல்லது. இருந்தா இரு, நான் உள்ள போயிட்டேன்னா அது ஊராம போயிரு வண்டி எடுத்துக்கிட்டு. அப்ப 10 பேரையும் காப்பாற்றணும், 10 நடிகர்களையும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அப்ப இது ஒரு போராட்ட களம் தான். சரிதானே? பங்காளி ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்ததெல்லாம் அந்த காலம் பங்காளி. ஆமா, இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு என்ன தேவைன்னா பூராவுமே கவலை இல்லாத மனிதன் உலகத்துல இருக்கீங்களா? நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கு. எவ்வளவு பணம் காசு வச்சிருந்தாலும் கவலை இருக்கும். உண்மைதானே? உங்களுக்கு தேவை கொஞ்ச நேரம் சிரிப்பு. அதுக்காக ஒவ்வொரு கம்பு கூட்டுல போய் நான் கிச்சு கட்ட முடியாது. சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு போயிரு. இப்ப என்ன சொல்ல, ஐயா ஐயா இங்க பாருங்கய்யா, விசேஷம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு காது ஊத்தம், பாண்டி கோயிலில் ஒரு கிடா வெட்டம், ஒரு கல்யாணம் வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
விசேஷம் நடத்த வீட்டுக்கெல்லாம் மொய் செய்ய போறாளுங்க. அமைதியா இருங்க ஐயா. ஐயா அண்ணே ஐயா கொஞ்சம் டேய் சவுப்பு பண்ணியே என்ன வீட்டுல ஒரு சீவச மாதிரி அட இரு. அமைதியா இருங்க மங்காளி. ஒரே விஷயம், இந்த ஊரை நம்பி வர்றோம்னா அந்த ஊர் மக்கள் தான் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கும். கொஞ்சம் இருங்க பங்காளி. சரி 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 அவ்வளவுதான். ஒரே விஷயம் அமைதியானுங்க பக்கம் வந்துருச்சா. இதுக்கு மேல நகைச்சுவை எந்த நகைச்சுவையுமே கிடையாது. ஐயா நீங்க தலையை அங்க திரும்புங்க. தம்பி நீ என்னை பார்த்து திரும்பு. நீ நல்லவன் தான்டா, நீ நல்லவன். உனக்கு உள்ள இருக்க வர ஆல்கஹால் அவன் தான்டா கட்டவன். இது ஏன் ஆல்கஹால்னு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆளுக்கால் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு பாஞ்சுக்கிடுவாங்க. அதே ஆளுக்கால். அப்புறம் இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஆளே கொள். அந்தா பாரு ஓனர் அங்கே நின்றுருக்கேன்ல. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், மதுரையில தெரியாம ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதேதான். அடா அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து, நெல்லு வச்சிருந்து, நல்ல குடும்பத்தை பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. குடிதாக நாமப்பா குடும்பத்து போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டி போகுமே. குடிதாக நாமப்பா குடும்பத்து போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டி போகுமே, அப்போதே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குளிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. கண்ட கண்ட சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் வெறுவயத்துல குடிச்சு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. அதிகமா வெறு வயத்துல தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுக
சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். சுகமாயிருக்கிறேனே சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேலே பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. இருக்க இருக்க சொன்னதப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுசவித்து பட்ட தண்ணி அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா, தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். இனிமேல் என் தமிழன் குறிக்க வேணாமுன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 வருஷ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஏன்னா முத குடிக்கும் போது எல்லாத்துக்கும் சொருக்கத்துக்கு வரைக்கும் போவோம். அது இன்பமாத்தான் தெரியும். ஒரு காலத்துல நானும் பெரிய குடியா இருந்தேன் ஐயா. இன்னைக்கு குடியை விட்டதுனால நான் எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்றதுக்கு மேடையில ஒரு தைரியம். என்னையை பொறுத்தவரை நான் உண்மையத்தையும் பேசுவேன் ஐயா. இப்ப நான் பாடின பாட்டு எங்க ஐயாக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம உள்ள பாடுறானே இந்த குடிக்கிற ஆளுகள்ல ஒரு 100 பேர்த்துல ஒரு 4 பேர் தெரிஞ்சனா கூட நல்லது தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா குடிச்சிட்டு வந்த ஆளு மண்டையை சொல்லிருப்பேன். கட்டிங்க போட்ட இந்த பப்புன்னு கோமாளி போய் இறக்கி விட்டானே, வெவ்வேறு மண்டை காய விட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம், நான் இந்த கை தட்டுற வருவேன். இந்த கை தட்டுற ஆளை பக்கத்துல உட்கார்ந்துருக்கவே கையை பிடிப்பேன். கை தட்டாதடா. அந்த கோமாளி என்ன சொல்லிவிட்டேன், கை தட்டுற நல்லா கருத்தா சொல்றாரு. நீ கை தட்டினா அப்புறம் வண்டியில ஏற்றிட்டு போக மாட்டேன். அமைக்கிறக்குள்ள அப்படி வந்துடும். அதனால இருக்கு வரை எல்லாரும் அண்ணன் தம்பியா இருங்க ஐயா. நீங்கள் அத்தனை பேருமே 100 வருஷத்துக்கு இந்த சக்தி மாரியம்மன் இந்த சாமி 18ஆம் படியா ஆத்துல காலையில அழகர் இறங்குறாங்க. அழகமலையா இந்த 18ஆம் படியா தீர்த்தக்காரர் ஆக்கு ஒத்தக்காலு ஜப்பானி ஒரு கால நொண்டியா நொண்டி சோனையா இந்த சாமி அருளோடு நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இன்றி நல்லா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னு ஐயா. ரொம்ப நன்றி தம்பி. காப்பு கட்டியிருக்கேன். தனிப்பிச்சு எடுத்தாங்கள போய்ந்தாண்டு. ஏன்னா நாளைக்கு காலையில அந்த கூத்தெல்லாம் நடிக்கும். இந்த தண்ணி பூச்சி எடுக்கிறவங்க எல்லாம் ஆத்துல அழகர் எதுக்கு இறங்குறாருன்னா, அவர் திருக்கல்யாணத்துக்கு போனவர் அவருக்கு போறதுக்கு முன்னாடியே திருக்கல்யாணம் முடிஞ்சு வரும். இந்த கோவத்துலதான் ஆத்துக்குள்ள இறங்குவார். அந்த கோவத்தை தணிக்கத்தான் இந்த தண்ணி பூச்சி எடுக்கிறது. தண்ணி பூச்சி எங்க ஐயா காலத்துல எல்லாம் கோடா இங்க எடுப்பாரு. அந்த தோப்புற பைய தூக்கிட்டு பீச்சும் போது புடிச்சிருந்த அவ்வளவு தூரத்தையும் அடிக்கேன். இப்ப மோட்டரை கட்டிட்டேன். மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி அடிக்கிறேன். இப்படி புடிச்சுன்னு அடிக்கிறேன். ஒரு ஆள் வேட்டிட்டு உருவிச்சு குறிப்பா பொம்பளை பிள்ளைக்கு தான் அடிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை எங்க இருக்க புடிச்சு புடிச்சுன்னு அடிச்சு பாஞ்சு இந்த பத்தியா இந்த கரகம் தூக்கிட்டு வரையான் பாரு. எங்க வந்து லோடு ஏத்த போற சரி 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 சரி. வடக்கே வளநாடு வாடி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சின்னாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டா தண்ணியில என் மலட்டாத்து தண்ணியில நீ மேனாட விட்டு என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்பு
கீநாடு அழகர் கோயில் இலங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா முதலைக்குளம் கிராமம் எம் கீழப்பட்டியில் அமைந்திருக்கும் நம்மளை எல்லாம் காத்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இங்கே ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். இந்த நாடகத்துக்கு எல்லாத்தையும் 2 மணிக்கெல்லாம் கிளம்பி வர சொல்லி திருப்பி வந்து ரூட்டு தெரியாமல் 15 கிலோமீட்டர் சுற்றி அது வரைக்கும் இங்கே கும்மி பாட்டு விளக்கு பூஜை நடந்ததனால் தாக்கு பிடித்த மக்களை சமாளித்து திருப்பி ஊர்ல கறி ஓடாங்கன்னு நாடக கலைஞர்லாம் எச்சியை வடிவிட்டு வந்தால் ஹோட்டலை தின்ட்டு வாங்கடா என்று சொன்னதனால் பூரா எரிச்ச மசனாக வந்து எவன் உத்தமனா அவனுக்கு தெரியுதா? சரி, வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது அயலூரை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டனர். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேசுற ரஞ்சிதம் அற்புதமா பாடக்கூடிய அன்பு சகோதரி உள்ளே புருஷங்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையத்தையும் சொல்லு. பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்களது மனைவியை சேர்ந்த சுகனியா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் மணிக்கட்டோட ஒடிக்க போறேன் உங்க ஐயா. நாடகான பேரரசு எனது அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் நாடராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு இந்த ஆளு பெட்டிக்காரன் எல்லாரும் பாருங்க. உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பணியாரம் சொல்லுவாங்க வருதா? வீடு போனா நாங்க சித்தப்பு மைக்கே பெரியப்பு மைக்க அவன் அக்கா வச்ச நான் கட்டிக்கிட்டேன். இப்படியான அக்கா மதுரை பூமிநாதன் தம்பி சாமிநாதன் அவர்கள் உடனே உலகத்துக்கு தெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரே நானும் நண்டு பண்ண முடியேன். போதும் போதும் போதும். சாமிநாதன் அவர்கள் 6 மணியை பின்பாட உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளின் எனக்காக, மலர்கள் வளர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளின் எனக்காக. காட்டில் விதைக்கும் மொழிகளிலே, கடல் தவறும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன்.
எனக்கு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவார். கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி விஜய ரங்கன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். அவ்வளவுதான் போதும்டா. வீட்டுல போய் தனியா ஆடுறா கை தட்டலாம். நல்ல வாத்தியக்கார் பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது பாலுச்சாமி அவர்கள். திருந்த மாட்டாண்டா. பாலுச்சாமி அவர்கள் ஆல்ரவுண்ட் வச்சுப்பாரு. எங்க அண்ணன் எப்படி இருக்காங்க.
வயசுலயே அந்த சுறுசுறுப்பும் அந்த வீரமும் குறையாம நாடக கலையை உழைத்து கொண்டிருக்கின்ற பாலுச்சாமி அவர்களுக்கு நான் கைதட்டேன். இல்லடா, நான் கூட நீ தூங்கிட்ட, தூக்கத்துக்குனே அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சேன். ஆனா தூக்கம் காய் பணத்துக்காக வரல, நான் பேருக்காக வந்தேன். உன் பேர்ல ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா ஓடிடுவியா? இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஒரு நகைச்சுவை நடிகர். யோகி பாபு கிடையாது, அவன் ஒரு பப்புன், என் நம்பினேன். திருப்பதி அவர்கள் நம்ம ஊருக்காக தாள கலைஞராக வந்திருக்கு. இந்த கலைஞரை நான் வாழ்த்துறேன். தம்பி திருப்பதி அவர்கள் சீன்தா போடுங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவன் 300 சம்பளம் அப்படித்தான் சரிங்க. இங்க வச்சே போடணும்டா, இங்க வரக்கூடாது. இந்த ஆங்கில வரவே வர. சாமி அழைக்க போறேன். கீழப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி காளியம்மை, அந்த 18ஆம் படி பெரிய கரப்போ ஆதி காலம் ஐயாக உள்ள காலம், நம்ம கிழவன் உள்ள காலத்துல இந்த சக்தி காளியம்மை நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் எப்படி நமக்கு கண்டெடுத்தாங்க, அந்த தெய்வத்துக்கெல்லாம் வீரம் குறையாம இன்னும் இருக்கா, அவன் கூப்பிட்ட குரலுக்கு இந்த சாமியெல்லாம் ஓடியாருதான் பார்ப்போம். எக்கோ வச்சு சார் போய் அல்ல அல்ல சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு, ஏன் பொல்லாத வெட்டுடையா காளியம்மா, நீ இருக்கிற சிவகங்கை நன்னாடு, நார பறக்காத நார பறக்காத, ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடையாண்ட ராமநாடு, அந்த ராமநாட்டு எல்லையமட்டு என் பொல்லாத பையா, கொஞ்ச நேரம் நீ கீழப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய என் காளியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி எந்திரி, அடந்த முடி அழகாய அழகு மேமதுரே, என் தாலிய நினைச்சவே இந்த மதுரை ஏரியாவில் நீ தரும முடின்னு பேர் வாங்கணும், பம்ப நினைச்சவே என்ன போல பாடகன் கூப்பிட்டா, என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவண்டா, ஆதி நாளையிலே நம்ம கிளவியெல்லாம் இந்த கீழப்பட்டி கிராமத்துல எப்படி வாழ்ந்தாங்க. குடிக்க ஊரல் இல்லை, உங்களுக்கு கும்பிட சாமி இல்லை, பிறப்பனெல்லாம் பெரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும், இல்லை என்ன பாட்டை மூட்டை ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரும். கீழப்பட்டியில 12 வருஷம் பாராமழையில்லை. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன், பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப கீழப்பட்டியில மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா, குளிக்கி ஆடையில கீழப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே கீழப்பட்டியில இருக்கிற சாமிக்கெல்லாம் இன்னும் வீரம் பத்தலே. எங்கட்டிக்கார சாமி வர போறியா, உன் தொட்டு பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறியா. ஆதி நாளையிலே கீழப்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு
மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டியே அங்க கனத்தா வார ஏத்தி காளிக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை அம்பியாவதி பட்டணமா 5 லட்சம் வீதியா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிழவனும் கிளவி மதுரை சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி காளியம்மனுக்கு பூப்பாரம் தானேத்தி 2 புள்ள மாடு 2 ஊட்டி ஒத்த கடை வழியினி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறைக்கிறான்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு. நான் மனசுல அடிதினமும் வேண்டிய இந்த கீழப்பட்டிய சத்தி காளி எம்மனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். கீழப்பட்டி தெய்வம் எல்லாம் எத்த பேய்க்கு முடி கொடுக்க மாட்டாடா. 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாத போ. 3000 பாட்டுல சாராயம் என் ஜீவன் பாண்டி முனிக்கு முடிநாக்கு பத்தாதுடா. நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு என் பொல்லாத பாண்டி முனி. நீ கால் வச்சு கை கழுவுன்னு கடுங்கடி போட்டலாம். அந்த கடுங்கடி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த சத்தி காளி எம்மனை கூட்டிக்கிட்டு இந்த கீழப்பட்டி கிராமத்துல நான் மக்களை விட்டு போகல. எனக்கு வீரம் குறையலடா. இந்த மக்களை நான் கை காலு சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்திரி கள்ளிசேரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளிசேரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமரமா. உடமரத்துக்கு கீழே உனக்கு 600 நல்ல வருஷமாட்டா. உனக்கு கட்டடம் கிடையாது. பட்ட சீமா கருவ உடமரம் தாம்படுக்க என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிசேரி காளிமுனி ஐயா உன் தங்கச்சி சத்தி காளியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கீழப்பட்டி கிராமத்துல விளையாட எந்திரி. உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு ஊதுவத்தி வாட அடிக்கிதப்புட்டா. என் 18ஆம் படி பெரிய கருப்பு. நீ இந்த பிறந்தது அந்த மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில. என் ஜீமானே காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்புடா. நீ இடமணிய மேமாட்டு நீ குலுக்கி கச்சைய அணிஞ்சு இந்த கீழப்பட்டி கிராமத்துல கொஞ்ச நேரம் பறக்குதுடா செங்குதிரை. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா விச்சருவா உனக்கு விச்சருவா புடியருவா விளையாடோ விச்சருவா சாமி விச்சருவா வெள்ளி நல்ல குடியருவா விளையாடோ விச்சருவா விச்சருவா சாமி கால்களுக்கு
ஓடி வராத எங்க கருப்பு பணம் தராத தங்க கருப்பு தலை வராத எங்க கருப்பு ஓடி வராத தங்க கருப்பு வந்தாத எங்க கருப்பு பணம் தந்தாத தங்க கருப்பு வராத எங்க கருப்பு பணம் தராத தங்க கருப்பு வந்தாத எங்க கருப்பு பணம் தந்தாத தங்க கருப்பு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அஞ்சரை வரைக்கும் எவன் கொண்டாடினே எனக்கு தெரியாது. பாசத்துக்குரிய அருமை சகோதரி கோகிலா அவர்கள் டான்சன் காமை பொம்பளைக்குள்ள போய் சொல்லி பார்க்க பாரு நண்டு சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாவும் சுந்தரி வருகே கையாக வந்தானா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாவும் சுந்தரி வருகே கையாக வந்தானா அத்தான பாசி அதன் போயிட்டானா அத்தான பாசி அதன் போயிட்டானா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாவும் சுந்தரி வருகே கையாக வந்தானா மத்தாவும் சுந்தரி வருகே கையாக வந்தானா. அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உடம்புல கரியும் எலும்பு இல்லாட்டாலும் உங்களை சிரிக்க வைப்பதற்காக இவ்வளவு நேரம் டான்ஸுக்கார பிள்ளையை பார்த்த மணிக்கே இருப்பேன். காரியாவட்டி அருகாமல்ல மருதங்குடி மண்ணில் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றொரு பக்குனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது எம் கருப்பையா ரேடியோஸ் நடுமுதலை குளம். கருப்பையா கருப்பையா பாட்ட கருப்பையா என்னையா ஐயனாரு மைசெட் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் நன்மை. நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். எம் கீழப்பட்டி கிராம பொதுமக்கள் கொட்டக அமைப்பு மாறி உடன்காட்டுப்பட்டி மாறி அருமையான கொட்டகை பூரா சிமெண்ட் மாதிரியே போட்டிருக்காப்புல. கொட்டகை எங்க இருக்கா அத்தி நானே பச்சை தட்டியில போட்டேன். இப்ப நிறைய பேர் இந்த மொங்க பார்த்துட்டே இருக்காங்க. எப்படியாவது கரண்ட் கட்டாங்க அத்துட்டு போலாம்னு. ஏன்னா நீயே அதுக்கு தானே உட்காந்துருக்க மண்டையில் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே கள்ளிசேரி காளிமுனியா அருளோடு ஒரு சின்ன கிராமம்தான் எங்கள் ஊர். 7 வீடு தான். அதில் இப்போ 4 வீட்டுக்காரங்க தான் குடியிருக்காங்க. 4 வீட்டுக்காரங்களும் இவன் வீட்டில் அவன் பேச மாட்டேன், அவன் வீட்டில் இவன் பேச மாட்டேன். இவன் வீட்டில் கலவணி வந்தால் கூட ஏற்ற வீட்டுக்காரன் லைட் அடிச்சு காமிப்பேன் தவிர போக மாட்டேன். அப்படி ஒரு ஊர் எங்கள் ஊர். பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெற்றதாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் அவர்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து காப்பாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒரு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்புக்குரிய அறிவு உறவுகளே, நம்ம ஏற்கனவே அன்பாலயம் கட்டியிருக்கோம். அங்கே எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வேணும் வாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வருவாங்க. இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. ஆற்றுல அலறங்கிற நல்ல நாள். இன்னைக்கு என்னுடைய சொந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வீடு கட்ட மாட்டோமா, நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதா என்று கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பத்துக்காக இன்னைக்கு விடிஞ்சிருச்சு. காலையில் முதல்ல 4 வீடு கட்டப்போறேன் என்னுடைய இடத்துலையே. அப்படி யாரும் உங்கள் பகுதியில் இருந்தால் கூட வந்து இருந்துட்டு நான் காப்பாற்றிக்கிறேன்.
அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். எத்துடன் வேக்காடு தாங்காமல் இந்த உரையை முடிக்கிறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.